தேவ கிருபையை எதிர்பார்த்து, கர்த்தர் எங்களுக்காய் செய்கிற பெரிய காரியங்களை எதிர்பார்த்து உங்க சமூகத்துல வந்து நிற்கிறோம் அப்பா. எத்தனை பிள்ளைங்களுக்கு உள்ளத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்ல முடியும், ஆண்டவரே ஒரு விடுதலைக்காய் நீர் முன் குறித்திருக்கிறபடியே, நீர் சொன்னபடியே ஒரு விடுதலைக்காய் நாங்கள் தாகத்தோடு உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. வேதத்தில் யோபு தன்னுடைய கஷ்டங்கள், வேதனைகள், பாரம் எல்லாம் அந்த போராட்டத்தின் மத்தியில் ஒரு வார்த்தை சொன்னார், நீர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில் தடைபடாது ஆண்டவரே. அதே வார்த்தையை நாங்களும் நினைவு கூறுகிறோம். நாங்கள் குறைகள், குற்றங்கள் உள்ளவர்கள் அப்பா இயேசுவே. ஆனாலும் உம்முடைய திவ்ய கிருபை எங்களை ஒரு முறை கூட ஏற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஒரு விடுதலைக்காய், அது எங்கள் சரீரத்திலாயிருக்கலாம், இல்லாவிட்டால் எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலாயிருக்கலாம், இல்லாவிட்டால் எங்கள் பரம்பரை கட்டுகளிலாயிருக்கலாம். ஒரு விடுதலைக்காய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. வாஞ்சையும் தாகமும் உள்ள ஆத்துமாக்கள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி உங்கள் சத்தங்களை உயர்த்தலாம். ஓ கிருபையின் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஓ கிருபையின் நாதனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ உம்மை வாழ்த்துகிறோம் ராஜா, வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். ஓ கிருபையின் தேவனே உம்மை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்துல நாங்கள் ஒருமித்து வருகிறோம் அப்பா. தாகமும் வாஞ்சையுமோடு உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். இந்த நாளிலும் எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும். நீர் இன்றைக்கு எந்தெந்த பிள்ளைகளுக்காய் என்னென்ன காரியங்கள் செய்ய முன் குறித்திருக்கிறீரோ அது நிறைவேறட்டும் என்று செபிக்கிறோம். ஒரு விடுதலையின் நாளாய் இந்த நாள் எங்களுக்கு மாறட்டும் அப்பா. தேவ கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, தேவாதி
அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகம் சொல்லுங்க சொல்லுங்க, தந்துடுவீரப்பா. நிச்சயம் தருவீர், நிச்சயம் இன்றைக்கு அதை செய்வீர். அப்படியே கரங்களை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க, எங்கள் ஆவியானவரே உமக்கே, எங்கள் துணையாளரே உமக்கே. சொல்லுங்க, எங்கள் துணையாளரே உமக்கே. நல்ல கரங்களை தாட்டி அந்த நல்ல தேவனை நன்றியோடு நன்றியோடு நல்ல உள்ளம் திறந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆத்மாவில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் அவரை முழு உள்ளத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டுமா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாய் எல்லோருக்கும் தெரிந்த பாடல், சந்தோஷமாய் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆத்மாவை நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆமென். நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
நடத்துகிறார். சந்தோஷமாய் உற்சாகமா செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்றியோடு ஆமென் ஆமென். ஒரு முறை கூட சொல்லுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு தன்னுடைய வழிகளை மோசேக்கு தன்னுடைய தாச
நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கட்டத்தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். சொல்லுங்க. அதிசய செயல்கள்
ராஜா என் இயலாய்மையில் நீர் செயல்படுவி உம் கரம் என்னை விலகாதிருக்கும் என் இயலாய்மையில் நீர் செயல்படுவி உம் கரம் என்னை விலகாதிருக்கும் மலைகளை பெயர்ப்பீரென்றார் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம் மரித்தோரை எழச் செய்தீரென்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் கிரகிக்க முடியாம் காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன் கிரகிக்க முடியாம் காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன் சொல்லுங்க கிரகிக்க முடியாம் ஆமென் எஸ் செய்வீர் இன்னைக்கே செய்வீர் இன்னைக்கே நிச்சயம் செய்வீர் ஆமென் ஆமென் ஒரு கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும் ஒரு கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும் ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார் என்னையும் சொல்லுங்க சொல்லுங்க காட்டு புஷ்பங்களை கொடுத்துவது நீரென்றார் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே கிரகிக்க முடியாம் காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்போம் ஆமென் சொல்லுங்க சொல்லுங்க கிரகிக்க முடியாம் காரியம் செய்வீர் சர்வ ஞானி இன்னைக்கே செய்வீர் ராஜா விசுவாசத்தோடு சொல்லுங்க விசுவாசத்தோடு எஸ் இன்றைக்கே அவர் செய்வார் இன்றைக்கே அவர் செய்வார் நிச்சயமாய் அவர் வாக்குரைத்ததை நிச்சயம் இன்றைக்கு செய்து முடிப்பார் விசுவாசத்தோடு சொல்லுங்க எஸ் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டு. ஓ உணர்ந்து சொல்லுங்க எஸ் ஏதாகிலும் செய்வார் என் தடைகள் மத்தியில் என் பிரச்சனைகள் மத்தியில் என் போராட்டத்தின் மத்தியில் என் தேவன் ஏதாகிலும் செய்வார் விசுவாசத்தோடு சொல்லுங்க ஓ என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் நம்பிக்கையோடு சொல்றவங்களை கர்த்தர் இன்னைக்கு நிச்சயம் உங்களுக்கானதை செய்து முடிப்பார் எஸ் விசுவாசத்தோடு ஏதாகிலும் செய்வார் ஏதாகிலும் செய்வார் இஸ்ரவேல் ஜனம் செங்கடலுக்கு முன்னால் நின்றபோது இஸ்ரவேல் ஜனத்திற்கு தெரியாது என் தேவன்
என் அன்பு தேவ பிள்ளையே, உன் பிரச்சனையின் மத்தியில் உனக்கு பிரச்சனையின் தீர்வு தெரியாது. ஆனால் என் தேவன் அதற்கான தீர்வை உனக்காய் செய்து வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லு, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்வார். அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ ஞானி. நிச்சயம் என்னுடைய தடைகளின் மத்தியில், என்னுடைய பிரச்சனையின் மத்தியில், என்னுடைய போராட்டங்களின் மத்தியில் நிச்சயம் அவர் எனக்காய் ஏதாகிலும் செய்வார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா இல்லையே? சந்தோஷமா? ஏதாகிலும் எனக்கு என்ன நடக்க போகிறது என்று தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் விசுவாசம் உண்டு, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்தே தீருவார். காரணம், இன்று வரை என்னை அவர் கைவிட்டதில்லை, இன்று வரை அவர் என்னை விட்டு விலகியது இல்லை. எனவே நிச்சயம் இந்த பிரச்சனைகளையும் தாண்டுவேன், இந்த சூழ்நிலையும் தாண்டுவேன், இந்த வியாதி படுக்கையையும் தாண்டுவேன். விசுவாசம் உள்ள பிள்ளைங்க கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாம். தேவன் கர்த்தர் உனக்காய் ஏதாகிலும் செய்வார், ஏதாகிலும் செய்வார். நிச்சயம் செய்தே தீருவார். காரணம், இத்தனை வருடங்களாய் எங்களை ஒரு நாளும் ஒரு நிமிடம் கூட கைவிட்டதில்லையே அப்பா. நன்றியோடு கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, இத்தனை வருடங்கள் எங்களை கைவிட்டதில்லையே, ஒரு நாள் கூட கைவிட்டதில்லையே. நிச்சயம் இன்றைக்கும் நீர் செய்து முடிப்பீர், ஏதாகிலும் செய்வீர். அபிரகாம் ஈசாக்கை பலியிட கொண்டு போனார். ஈசாக்கு பாதி வழியில் சொன்னார், அப்பா எல்லாம் எடுத்தியாப்பா, உன்னை மறந்துட்டியே. விறகை எடுத்த, நெருப்பை எடுத்த, கத்தியை எடுத்த, ஆனா பலிபொருள் மட்டும் மறந்துட்டியேப்பா. தகப்பன் உள்ளம் உடைந்தது. காரணம், அபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும், பலிபொருளே நீதாண்டா ஈசாக்கே, மகனே நீதாண்டா பலிபொருள். ஆனால் விசுவாசத்தோடு சொன்னா கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். எத்தனை பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டு? எல்லாம் முடிந்தது என்று போனாலும், எல்லாம் முடிந்தது என்று நினைத்தாலும், என் அன்பு சகோதர சகோதரி, கர்த்தர் மேல் அந்த உன்னதத்தை நோக்கி உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார். வேதம் சொல்லுகிறது, அபிரகாம் அங்கு அண்ணாந்து பார்க்கிறார். அங்கு புதருக்குள் ஒரு ஆட்டுக்குட்டி தென்படுகிறது. பாருங்க, உன்னதத்தை நோக்கி நாம் பார்த்தால் நமக்கு ஒரு தீர்வு நிச்சயம் உண்டு. உன்னதமான தேவனுடைய பர்வதம் நம்முடைய தேவைக்கு, நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய போதுமானது. அபிரகாம் நோக்கி பார்க்கிறார். வேலைக்காரர்களோடு விசுவாசத்தோடு சொன்னார், நானும் என் மகனும் போய் தேவனை ஆராதித்து விட்டு திரும்பி வருவோம். திரும்பி வந்தார்கள். காரணம், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்தார். என் அன்பு சகோதரனை சகோதரி, உன்னுடைய சூழ்நிலை எவ்வளவு கடுமையானதாய் இருக்கலாம், பாரப்படாத. கர்த்தர் உனக்காய் ஏதாகிலும் செய்வார். கர்த்தர் உனக்காய் ஏதாகிலும் செய்வார். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உமையாராதனை.
பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக இன்றைக்கு செய்ய போகிறார். நீ யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டேன். இனி அது நடந்த பிறகு கூட உன்னால் கிரகிக்க முடியாது. கர்த்தர் உனக்காய் அதை செய்ய போகிறார். நம்பிக்கையோடு ஒரு முறை அப்பாவை பார்த்து சொல்லிடலாமா? என் தேவன் எனக்காய் ஏதாகில் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஓ கிரகிக்க முடியா. ஆமென் ஆமென். ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி நம்பிக்கை உள்ள பிள்ளைங்க விசுவாசத்தோடு, கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கிற தேவன், கர்த்தர் எனக்காய் நான் கிரகிக்க முடியாத காரியங்களை இன்று எனக்காய் செய்கிறவர். நன்றி ஆண்டவரே. Oh, glory, 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 glory. நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. வாக்கு சொன்ன தெய்வம் வாக்கு மாறிடார். நிச்சயம் செய்து முடிப்பார். அன்பு தகப்பனே, உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஒருவேளை கண்ணீரின் ஆழத்தில் நிற்கலாம். கண்ணீரின் ஆழத்தில் நின்று கொண்டு உம்மை நோக்கி பார்க்கலாம். யாவருக்கும் அற்புதம் செய்கிற தேவன் அல்லவா? இன்றைக்கும் நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமும் ஒரு விடுதலையாக இருக்கட்டும் அப்பா. அது எந்த விதத்திலாகவும் இருக்கலாம். ஒருவேளை மாம்சத்தில் கட்டப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் கட்டப்பட்டு கிடக்கிற ஜனங்களாக இருக்கலாம். என் தேவன் விடுவித்து விடுங்கப்பா. இன்றைக்கே விடுவித்து விடுங்க. உங்க சமூகத்தில் அவர்கள் செழித்து வாழணும். உங்க நாம மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். ஊழியக்காரரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பலனாய் இருங்கப்பா. கிருபை தாங்கட்டும். உங்க சித்தம் வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நம் ஆண்டவருடைய செய்திக்குள் கடந்து செல்ல போகிறோம். வந்திருக்கிறவர்கள், வந்து கொண்டிருக்கிறவர்கள் வரட்டும். அன்பு போதகர், போதகருடைய குடும்பம், சபையார் அத்தனை பேருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி பரிசுத்த ஆவியானவரை நாம் நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்ப்போம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், ஒரு சரணத்தை மாத்திரம் நல்ல கைகளை தட்டி பாடி நாம் ஆண்டவருடைய செய்திக்குள் கடந்து செல்ல போகிறோம்.
நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தெய்வ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி கைதட்டி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய தகப்பனார் ஒரு செய்தியில் சொன்ன சம்பவம், நடந்த சம்பவமோ அல்லது கட்டுக்கதையோ தெரியவில்லை. ஆனால் என்னுடைய தகப்பனார் சொன்ன சம்பவம் என் உள்ளத்தை அசைத்தது. அந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி ஆண்டவருடைய செய்திக்குள் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒரு கிராமத்திலே ஒரு தாயார், அதுவும் விதவை தாயார், ஒரே ஒரு மகன். அந்த மகன் பிறக்கிற வேளையில அந்த மகனுடைய தகப்பன் மாரடைப்பினால் மரித்து விட்டார். சிறு குழந்தையை விட்டுவிட்டு அவர் மரணம் அடைந்த பொழுது அந்த மகனுடைய தாய் அந்த மகனை அருமையாய் வளர்த்தினாள். வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளாதபடி அவனை படிக்க வைத்தாள், கல்லூரியில் படிக்க வைத்தாள். அவனுக்கு அரசாங்க வேலையை ட்ரை பண்ணி வாங்கி கொடுத்தாள். அவனுக்கு திருமண நேரம் வந்தது. திருமணத்திற்கென்று வரன் தேடினால் எங்கேயும் அவனுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கவில்லை. கடைசியாய் ஒரு இடத்திலே அவனுக்கு வரன் அமைந்தது. நல்ல பெண். ஊரார் சொன்னார்கள், அவங்க சொந்த பந்தங்கள் சொன்னார்கள், அறிந்தவர்கள் சொன்னார்கள். அந்த பிள்ளைக்கு இவனை திருமணம் செய்து வைத்தார்கள். வீட்டிற்கு வந்த முதல் நாளிலே அந்த தாய் மருமகளை பார்த்து, எனக்கு மகள் இல்லை, எனக்கு நீ மகள், என் மகனுக்கு நீ மனைவி. நான் என் மகனுக்கு அன்பை மாத்திரமே கொடுத்து வளர்த்தி இருக்கிறேன். தகப்பனை அறியாதவன், தகப்பனுடைய அன்பு என்ன என்றே அவனுக்கு தெரியாது. என் மகனை நீ பார்த்துக்கொள். குடும்பம் நன்றாய் போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை. என்ன சண்டை தெரியுமா? நீங்கள் உங்கள் மகனை நேசிக்கிறீர்கள், உங்கள் மகன் உங்களை நேசிக்கிறான், என்னை நேசிப்பதில்லை. பிறப்பிலிருந்து நீங்கள் அவனுக்கு அன்பு செலுத்தினபடியினால் அவனுக்கு ஒரே அன்பு, நீங்க தான். சண்டை வலுத்தது. தனி குடித்தனம் போனார்கள் அடுத்த தெருவிலே. தினமும் காலையிலே மகன் எழுவான், அம்மா பால் வாங்கிட்டியா, காஃபி குடிச்சியா? மனைவிக்கு தெரியாமல் கேட்க வருவான். வேலைக்கு புறப்படுவான், நேரா அம்மா வீட்டுக்கு வருவான். சாப்பிட்டியம்மா? என்ன டிஃபன் சாப்பிட்ட? மாலை 5:30 மணிக்கு அவனுக்கு டியூட்டி முடியும். நேரா அம்மா வீட்டுக்கு வருவான். மதியம் சாப்பிட்டியா? சாயந்தரம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டியா? இந்த நான் வடை வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இந்த பஜ்ஜி வாங்கிட்டு வந்திருக்கிறேன், சாப்பிடு. திரும்ப வீட்டுக்கு போவான். ஒரு நாள் மனைவிக்கு தெரிந்து விட்டது. பயங்கர சண்டை. இன்னும் உன் தாயை நேசிக்கிறாய், இன்னும் உன் தாயை நேசிக்கிறாய். ஒவ்வொரு நாளும் காலை இரவு காலை இரவு சண்டை வந்து கொண்டே இருந்தது, வலுத்தது. ஒரு நாள் அவன் கேட்டான், நான் என் தாயை நேசிக்கவில்லை,
உன்னைத்தான் நேசிக்கிறேன். அப்படி உன்னைத்தான் நேசிக்கிறேன் என்பதற்கு நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தருகிறேன். என் தாயை நான் நேசிக்கிறேன், ஆனால் அதை விட உன்னை நேசிக்கிறேன். உன்மேல் என் பாசம் வைத்திருக்கிறேன். என்ன வேண்டுமானாலும் கேள், நான் வாங்கி தருகிறேன். சண்டை வளர்த்துக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவள் சொன்னாள், உன் தாயை என்னை விட அதிகமாய் நேசிக்கவில்லை என்றால் உன் தாயின் இருதயத்தை எனக்கு கொண்டு வா. உன் தாயின் இருதயத்தை எனக்கு கொண்டு வா. யோசித்து யோசித்து பார்த்தான். ஒரு கத்தி எடுத்தான், பையில போட்டான், நேராய் தாய் வீட்டிற்கு போனான். சொன்ன, அம்மா இன்னைக்கு உங்களோட இருக்க போறேன். காலையில் டிஃபன் சமைத்து ஊட்டினாள். மதியம் அவனுக்கு நல்ல ஆகாரத்தை சமைத்து ஊட்டினாள். அம்மா, ஓ மடியில படுத்துக்கிடும் போல ஆசையா இருக்கு. அவனுடைய மடியில படுத்து நன்றாய் தூங்கினான். அம்மாவும் அப்படியே தூங்கிக் கொண்டிருக்கிறதை திடீரென்று விழித்து பார்த்தவன் கத்தி எடுத்து மாறி மாறி குத்தினான். தாய் மரித்து விட்டாள். கட் பண்ணி இருதயத்தை ஒரு சின்ன பாலிதீன் பேக்ல போட்டு மேல் பாக்கெட்ல வச்சுட்டு ஓடுகிறான் வேகமாய். மனைவி கிட்ட கொண்டு போய், இந்தா எங்க அம்மாவை கொலை செய்து விட்டேன், என்னை அரெஸ்ட் பண்ண போகிறார்கள், இந்தா நீ கேட்ட இருதயம், இதை வச்சுக்கோன் கொடுக்கறக்கு ஓடுகிறான். ஓடும் பொழுது இவன் பார்க்காமல் ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தோன்ன ஒரு சத்தம், மகனே உனக்கு ஒண்ணு ஆகலையா, மகனே உனக்கு ஒண்ணு ஆகலையா. எங்கிருந்து சத்தம் வருகிறது என்று திரும்பி பார்த்தால் அந்த இருதயத்திலிருந்து வடிந்த இரத்தத்திலிருந்து சத்தம் வருகிறது. மகனே உனக்கு ஒண்ணு ஆகலையா, மகனே விழுந்தாயே உனக்கு அடிபடலையா, மகனே நீ எப்படி இருக்கிறாய். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து 2026 வருஷங்களுக்கு முன்பாக பிறந்து வளர்ந்து அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து இயேசு கடைசியாய் கெத்செமனே தோட்டத்திலே முழங்கால் படியிடுகிறார். முழங்கால் படியிடும் பொழுது வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது. முதல் இயேசு சிந்தின இரத்தம், வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அந்த வியர்வையே இரத்தமாய் மாறினது என்று பைபிள் சொல்லுகிறது. உண்மை. அந்த இரத்தம் இப்பொழுது விக்டரி ஏஜி திருச்சபையில் அமர்ந்திருக்கிற உன்னை நோக்கி கூப்பிடுகிறது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. கைது செய்தார்கள், நீதிமன்றத்தில் நிற்க வைத்தார்கள், இயேசுவை விசாரித்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். இயேசுவுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுத்தாங்க. சவுக்கால் அடிக்கும்படியான தண்டனை. இயேசுவை ஒரு முற்றத்தில் நிறுத்தி வைக்கிறார்கள். வலது பக்கத்தில் ஒரு போர் சேவகன், இடது பக்கத்தில் ஒரு போர் சேவகன், கையிலே ஒரு பயங்கரமான சவுக்கு, 6 கொக்கிகள். அந்த சவுக்கிலே இரும்பினால் காணப்படுமாம். அந்த ரோம போர் சேவகன் அங்கிருந்து இயேசுவின் முதுகிலே ஓங்கி அடிக்கும் பொழுது அப்படியே சதைகள் பிய்த்து கொண்டு அப்படியே வெளியே வருகிற வேளையில இங்கிருக்கிற போர் சேவகன் தன் கையில் இருக்கிற சவுக்கை எடுத்து அடிப்பான். 39 முறை இயேசுவின் முதுகு கிழிக்கப்பட்டது. ரத்தம், ரத்தம், ரத்தம். பைபிள் சொல்லுகிறது. 1 யோவான் 5:8 பூமியிலே சாட்சியிடுபவைகள் 3,
அது ஆவி, ஜலம், ரத்தம். லேவியராகமம் 17:11 மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ஆதியாகமம் 4:10 அதற்கு அவர், ஆபேலை என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி சத்தமிடுகிறது. சங்கீதம் 94:21 நீதிமானுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலாய் பாவ மன்னிப்பின் மீட்பு நமக்குள் உண்டாயிருக்கிறது. யோவான் 6:54 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2026 வருஷத்திற்கு முன்பாக அவர் சிந்தின 3 விலையேற பெற்ற இரத்தத்தை உங்களுக்கு சொல்லி அதன் மூலமாய் வருகிற விடுதலையை உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக மத்தேயு 27:29 முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். பினாக்ரீட்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு விரல் நீளமுள்ள விஷம் முள் இயேசுவின் தலையிலே கிரீடமாய் சூட்டப்படுவதற்காக தயாரித்தார்கள். தேவனுடைய பிள்ளையே, யூதருடைய ராஜாவாமா இவரு? யூதருக்கு ராஜாவாய் வரப்போறாராமா? உலகத்திற்கு தெய்வமா வரப்போறாரா? ஆண்டவராய் வரப்போறாரா? ரட்சகராய் வரப்போகிறாரா? இவருக்கு ராஜாவுக்கு சூட்டப்படுகிற கிரீடத்தை போலவே முட்கிரீடம் சூட்டுவோம் என்று சொல்லி இயேசுவின் தலையிலே முட்கிரீடத்தை சுற்றினார்கள். அந்த ஒரு விரல் நீளமுள்ள முள் இயேசுவின் தலையை துளைத்தது. ரத்தம் தலையிலிருந்து வடிகிறது. பொன்னிறமான முடி சிவப்பு முடியாய் மாறினது. புறாவின் கண்களை உடையவர் இரத்த கலரிலே கண்கள் மாறினது. லீலி புஷ்பம், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, அழகானவர், அருமையானவர், சிகப்பானவர், முகமெல்லாம் அந்த கேடடைந்தார். தலையிலிருந்து வடிந்த ரத்தம் அவருடைய தோற்றத்தையே மாற்றியது. பிரியமானவர்களே, தலையிலிருந்து வடிந்த ரத்தம் உன் சாபத்திலிருந்து விடுதலை குறிக்கிறது. சாபம் ஊனமாய் பிள்ளை பிறக்கிறது, சாபம். வாலா வெட்டி சாபம். கடன் 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 சாபம். காலத்தில் திருமணம் செய்யவில்லை, சாபம். அகால மரணம் சாபம். தற்கொலை சாபம். கொலை செய்யப்படுகிறார்கள், சாபம். கேன்சர் சாபம். ஹார்ட் அட்டாக் சாபம். பிரெயின் டியூமர் சாபம். உன் குடும்பத்தில் என்ன சாபம் இருக்கிறது? 4 தலைமுறை விசாரிக்கப்படுகிற சாபம். நாகர்கோயிலிலே ஹோம் சர்ச் அதிலே பிரசங்கம் பண்ண போயிருந்த பொழுது, ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனை முடித்து கீழே இறங்கும் பொழுது, அந்த நாகர்கோயிலிலேயே நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட தொழிலதிபருடைய வீட்டிற்கு என்னை அழைத்து கொண்டு சென்றார்கள். அந்த வீட்டிலே போய் அமர்ந்தேன். கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தார்கள். கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தேன். முடித்து விட்டு, ஐயா இங்கே ஜபிக்க வேண்டாயா, இன்னொரு வீட்டுக்கு ஜோம் பண்ணணுயா. நேராய் அவர் கூப்பிட்டுக்கு சென்ற வீட்டிற்கு சென்றேன். பெரிய பங்களா. அப்படி ஒரு பங்களாவை பார்த்ததே கிடையாது.
பெரிய கேட், நிறைய விசாலமான முன்னால இடம். ஆனால் அந்த வீட்டை யாரும் பயன்படுத்தவில்லை என்று அறிந்து கொண்டேன். உள்ளே போனேன், கதவை திறந்தார். இவ்வளோ பெரிய பேக்ட்ராப், அதுல ஒரு ஐயாவினுடைய போட்டோ, வயதானவர், அவருக்கு ரோஜாப்பூ மாலை போட்டிருந்தார். அந்த ரோஜாப்பூ மாலையை கலட்டி விட்டு என்ன செய்தார், எனக்கு முன்பாக ஒரு ரோஜாப்பூ மாலையை மாட்டி விட்டார். நான் கேட்டேன், ஐயா ஏன் இதை செய்கிறீர்கள்? டெய்லி இதைத்தான் ஐயா செய்கிறேன். இந்த வீடு என் தகப்பனார் கட்டினார், எத்தனை கோடி என்று எங்களுக்கு தெரியாது. நின்று எங்கெங்க இருந்தோ பொருட்களை வாங்கி, எங்கெங்க இருந்தோ மார்பிள்ஸ் வாங்கி, எங்கெங்க இருந்தோ டைல்ஸ் வாங்கி, எங்கெங்க இருந்தோ ஃபர்னிஷ்டுரிய திங்ஸ் வாங்கி, ரொம்ப நாகரிகமாய் ரொம்ப செலவு பண்ணி என் தகப்பனார் இந்த வீட்டை கட்டி முடித்தார். முடித்த பிறகு என் தகப்பனாருக்கு ஒரு ஆசை, விருதுநகர்லேருந்து கன்னியாகுமரியிலிருந்து வரைக்கும் எல்லா ஊழியர்களையும் அழைக்க வேண்டும். விதவைகள், கைம்பெண்கள், அனாதை பிள்ளைகள், ஏழைகள், ரொம்ப பரிதபிக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் கூப்பிடுங்க, ஊழியர்களை கூப்பிடுங்க. எல்லாரும் வந்தாங்க. டெடிகேஷன் நடந்தது. பயங்கர சாப்பாடு. விதவைகளுக்கு துணி கொடுத்தாரு, ஏழைகளுக்கு துணி கொடுத்தாரு, அனாதை பிள்ளைகளுக்கு துணி கொடுத்தாரு, போதர்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுத்து போதர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தொகை காணிக்கை ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். 3 மணி ஆயிடுச்சு எல்லாரும் போவதற்கு. 3 மணிக்கு தன்னுடைய 3 பையன்களையும் 3 மருமகள்களையும் பேரன் பேத்திகளையும் அழைத்தார். அழைத்து சொல்லுகிறார், இன்றைக்கே இந்த வீட்டில் குடியேற வேண்டும். இன்றைக்கே என்ன செய்வீர்களோ தெரியாது, எல்லா திங்ஸும் சாயந்தரம் 7 மணிக்குள்ள வந்துடணும். எல்லாம் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. 7 மணிக்கு சொல்றாரு, ஹோட்டலில் சாப்பாடு வாங்கக்கூடாது, 3 மருமகள்கள் போய் கிச்சனில் சமையுங்கள். 9 மணிக்கு எல்லாரும் டைனிங் டேபிள் உட்காந்து கலகலன் சிரிச்சு பேசி தமாசா பேசி சாப்பிடுகிறார்கள். எல்லாம் சாப்பிட்டு அவங்க அறைக்கு படுக்க போய் விட்டார்கள். இந்த ஐயாவுக்கு ஏற்கனவே மனைவி மரணம் அடைந்து விட்டார்கள். இவரும் உள்ளே போகிறார். அதிகாலையில் 3வது மகனுடைய மனைவி ஒரு பெரிய கப்புல பாலை எடுத்துக்கொண்டு ஸ்டெப் மேலே ஏறி தன்னுடைய மாமனாருடைய அறையின் கதவை தட்டுகிறாள். மாமா, அங்கிள், கதவை திறங்க, பால் கொண்டு வந்திருக்கிறேன். திறக்கவில்லை. தட்டு தட்டுன்னு தட்டிட்டே இருக்கிற சத்தத்தை எல்லாரும் கேட்டு மேலே ஓடி வந்தார்கள். திறக்கவே இல்லை. கதவை உடைத்து உள்ளே பார்த்தால் தரையிலே அவர்களுடைய தகப்பனார் மரித்து கிடக்கிறார். எப்ப மரித்தார், எத்தனை மணி நேரம் கழித்து மரித்தார் என்று தெரியவில்லை. கீழே கட்டலிருந்து விழுந்து கீழே மரித்து கிடக்கிறார். டாக்டரை கூட்டிக் கொண்டு வந்து சோதித்தால் சில மணி நேரம் ஆயிடுச்சியா அவருடைய உயிர் போய். சடலம் வைக்கப்பட்டது. அவருடைய சடலத்தை தூக்கி கொண்டு போகிறார்கள் புதைப்பதற்கு. வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் கொண்டு போய் பழைய வீட்டில் வைத்து விட்டார்கள். ஐயா, 24 hours ஆகல. என் தகப்பனாரை காவு வாங்கின வீடு, என் தகப்பனாருடைய ஜீவன் 24 மணி நேரத்திற்குள்ளாக இந்த வீட்டிற்கு வந்து என் தகப்பன் ஜீவனை எடுத்த வீடு, சபிக்கப்பட்ட வீடு. இந்த வீடு சபிக்கப்பட்ட வீடு ஐயா. அடைத்து போனோம். தினமும் வருவேன், ரோஜாப்பூ மாலை போடுவேன், வெளியே வருவேன். காரில் ஏறும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுகிற சத்தம் கேட்கும். சாபமான வீடு. ஒருவரையும் உருப்படியாய் ஒரு நாள் தங்க வைக்காத வீடு. 7 மணிக்கு குடி வந்தார்கள். மாலை 7 மணி வரைக்கும் அந்த ஐயா உயிரோடு இல்லை.
அவர் இரவே சில மணி நேரத்திற்குள் மறிக்கப்பட்டு நிலைமையில் இந்த வீடு இருக்கிறது சாப வீடு. வருவோர் போகிறவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஐயா சபிக்கப்பட்ட வீடு. நான் சொல்லுகிறது கிறிஸ்தவர், நான் சொல்லுகிறது ஊழியத்திற்கு கொடுக்கிறவர், நான் சொல்லுகிற நபர் நிறைய ஊழியக்காரர்களை தாங்கினவர், ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை அவளுடைய இடத்திலே வருஷத்திற்கு ஒரு முறை லட்சக்கணக்கான மக்களை கூட்ட செய்து ஊழியக்காரரை பெர்மனண்டாய் அழைக்கிற ஒரு தேவ மனிதன். சாபம். உன் குடும்பத்தில் என்ன சாபம் சொல். சண்டை வந்துட்டே இருக்கிறா, சாபம். புருஷன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்களா, சாபம். குழந்தை செத்தே பிறக்கிறதா, சாபம். குழந்தையே இல்லையா, மலட்டு தன்மையா, சாபம். ஹார்ட் அட்டாக்கில் மரணமா, சாபம். உன் வீடு ஆசீர்வாதமாய் இல்லை, சாபம். எத்தனை குடும்பங்கள் சொல்லுகிறார்கள் தெரியுமா, ஐயா இந்த வீட்டை வாங்கினையா உருப்படாம போயிட்டோம், ஐயா இந்த வாகனத்தை வாங்கினையா அன்றையிலிருந்து பிரச்சனையா, ஐயா இந்த டூ வீலரை வாங்கணும் ஒரு இஎம்ஐ கூட கட்ட முடியலையா, ஐயா பிள்ளைகளுக்கு கடன் வாங்கி திருமணம் செய்து வைத்தோம் கடனை அடைக்க முடியலையா, வீட்டை விற்க முயற்சி செய்கிறோம் விற்க முடியலையா, இடத்தை விற்க முயற்சி செய்கிறோம் விற்க முடியலையா, ஏதாவது ஆசீர்வாதத்தை பெற நினைக்கிறோயா, ஆசீர்வாதத்தை பெற முடியல, கர்ஸ், சாபம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், மனம் திரும்பி இருக்கிறாய், உன் குடும்பத்தில் சாபம் உடைக்கப்படவில்லை. மெசேஜை சீக்கிரமாய் முடிக்க போகிறேன். அடுத்த 2 ரத்தத்தை சுருக்கமாய் சொல்வதற்கு முன்பாக ஒன்று சொல்லுகிறேன். என் வீட்டிலே சாபம். My father is one of the best pastor, revival pastor, Assemblies of God சபையினுடைய தோற்றத்தை கோயம்புத்தூரில் உண்டாக்கின போதகர். என் தகப்பனார் பயங்கரமான பிரசங்கியார், என் தாய் பயங்கரமாய் ஜெபிக்கிறவர்கள். நான் ஊழியத்திற்கு வந்துட்டேன், என் சகோதரி ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. எங்க குடும்பத்தில் ஆசீர்வாதமே இல்லை. பீரோ இல்லை, கட்டில் இல்லை, ஸ்டீல் சேர் இல்லை, பெட் இல்லை, போத்திக்கிறதுக்கு நல்ல போர்வை இல்லை. என்னுடைய சகோதரி முந்தா நாள் ராத்திரி தான் எங்களுடைய இரவு ஜெபத்தில் சாட்சி சொன்னாள். எங்க அம்மாவுடைய சேலை எடுத்து எங்களுக்கு போர்த்தி விடுவார்கள். மூட்டையாய் கட்டின மூட்டைகளை எடுத்து தலைக்கு கீழாக வைத்து தலையணையாய் கொடுப்பார்கள். பேத்தா சிச்சுவேஷன். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ட்ரெஸ் நல்லா இல்லை, கிழிஞ்ச பேண்ட்டு, கிழிஞ்ச ஷர்ட்டு, முடி வெட்ட காசு இல்லை. என் தகப்பனார் அழுவார், என் தாய் அழுவார்கள். சாப்பாடு ஒழுங்கா இல்லை, ஒரு நேரம் சாப்பிடுவதே அபூர்வமாயிருந்தது. 86 மினிஸ்ட்ரிக்கு வந்தேன். 89 வரைக்கும் நோ பிளஸிங். ஒருவர் கூட என்ன மீட்டிங் கூப்பிடல, ஒரு சபையில கூட என்னை மீட்டிங் கூப்பிடல. 90வது வருஷம் பிறக்கிறதுக்கு முன்பாக 89வது வருஷத்துல பின்னால் அப்பெல்லாம் இப்படி சேர் கிடையாது, பெஞ்சு தான் போடுவாங்க. அந்த பெஞ்சில் கடைசியாய் உட்கார்ந்து, புது துணி இல்லை, புது பேண்ட் இல்லை, நல்ல முகம் சேவ் பண்ணலை, முடி வெட்ட காசு இல்லை, பைத்தியக்காரனை போல பிச்சைக்காரனை போல உட்கார்ந்துருக்கிறேன். எல்லாம் நல்ல ட்ரெஸ் பண்ணி உட்கார்ந்துருக்கிறாங்க. எனக்கும் இயேசுவுக்கும் சண்டை. ஆண்டவரே, ஆஃப்டர் ஆல், நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் அப்போ பேசினது எனக்கு தெரியல, அப்படி பேசக்கூடாதுன்னு. ஆஃப்டர் ஆல், சபை மக்கள் புது துணி உடுத்திட்டு வந்திருக்கிறாங்க, எனக்கு எங்க புது துணி? 86 இருந்து 89 வரைக்கும் ஊழிய செய்றேன், நோ பிளஸிங். அப்பா ஊழிய செய்றார், பிளஸிங் இல்லை. அம்மா தீர்க்கதரிசி, பிளஸிங் இல்லை.
புலம்பிக் கொண்டிருக்கிறேன். தகப்பனார் சொல்றாரு, புது வருஷம் பிறந்துருச்சு, எல்லா ஆவியில் நிரம்புங்க. நான் ஆவியில் நிரம்புவதற்கு விருப்பப்படாமல் கண் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று தூக்கி வீசப்பட்டேன். இயேசு என் காதிலே சொல்லுகிறார், உன் வீட்டில் சாபம். ஆண்டவரே, நீர் பேசுகிறீரா? எஸ். உன் குடும்பத்தில் சாபம் உடைக்கப்படல. யார் மூலமாய் சாபம்? அதிர்ந்து விட்டேன். உன் தகப்பனார் மூலமாய் சாபம். மை ஃபாதர் டாடி, எஸ். தகப்பன் மூலமாய் சாபம். இருதயம் உடைஞ்சிருச்சு, இருதயம் உடைஞ்சிருச்சு. மீண்டும் கேட்கிறேன், எஸ். உன் தகப்பன் வழியாய் சாபம். புது வருஷம் பிறந்துருச்சு, சாப்பிட ஆசை இல்லை. 5 நாள் போயிடுச்சு. 5ஆவது நாள் எங்கள் அப்பா வெளியே பனியனும் லுங்கியும் போட்டுட்டு ஈசி சேரில் வெள்ளிக்காற்றை வாங்குறதுக்கு திண்ணையில் ஈசி சேரை போட்டு ஒரு சின்ன ஸ்டூலை போட்டு அப்படியே படுத்து கொண்டு இருக்கிறார். நான் பக்கத்தில் போய் உட்கார்ந்தேன். எங்கள் அப்பா காலை அமுத்தி விட்டேன். மசாஜ் பண்ணி கொண்டிருக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி அமுத்தி கொடுத்துட்டு கொண்டிருக்கும் பொழுது எங்கள் அப்பாவை பார்த்து கேட்டேன், அப்பா, நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, அம்மா ஊழியம் செய்கிறாங்க, நான் செய்கிறேன், இப்போ தங்கச்சியும் ஊழியத்துக்கு வந்துட்டா, என்னப்பா ஒரு பயனும் இல்லையே? எங்கள் அப்பா அப்படியே கண்ணை முழிச்சார். நான் தூங்கினேன்னு நினைக்காதரா, நான் முழிச்சிட்டு தாண்டா இருக்கிறேன். நானும் தாண்டா யோசிச்சு பார்க்குறேன். 90ஆவது வருஷம் 5ஆவது நாள் வந்துருச்சு. ஏன் பிளஸிங் இல்லை? ஏன் ஆசீர்வாதம் இல்லை? உமக்கு உண்மையா இல்லையா? பரிசுத்தமா இல்லையா? ஜனங்களை சரியாய் வழிநடத்தவில்லையா? எங்க அப்பா கேட்டாரு, உனக்கு ஏதாவது வெளிப்பாடு வந்துச்சா? ஆமாப்பா, வெளிப்பாடு வந்துச்சு. என்னப்பா ஆண்டவர் சொன்னாரு? அப்பா, ஆண்டவர் சொல்றாரு சாபம்னு சொல்றாருப்பா. படுத்திருந்தவர் அப்படியே ஈசி சேர்ல அப்படியே உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்த உடனே என்னை பார்த்துட்டு, என்னப்பா சாபம் நம்ம குடும்பத்தில்? அப்பா, உங்க மூலமா சாபம்னு சொல்றாருப்பா இயேசு. சொல்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்குதுப்பா. அப்படியே தேம்பி தேம்பி அழுதார். ஆமாப்பா, சொன்னது உண்மை. எனக்கு ஒரு அக்கா இருந்தாள். என் தகப்பனார் சாகும் பொழுது அத்தனை சொத்துக்களையும் என் பேர்ல எழுதி வச்சுட்டு செத்துட்டார். என் அண்ணன் மிலிட்டரியில் இருந்தார். என் அண்ணன் மிலிட்டரியிலிருந்து வருவதற்குள்ளாக எனக்கே தெரியாமல் என் கையெழுத்தை வாங்கி அவளுக்கு உரிமையாக்கி விட்டால் எல்லா சொத்துக்களையும். எனக்கு தெரியாது. எங்க அண்ணன் வந்தார். என்னை பார்த்து, செல்லையா வா போலாம். எங்க போகணும்னா, இந்த மாதிரி உன் சொத்தெல்லாம் அப்பா, உங்க சொத்துக்கெல்லாம் உன் பேருக்கு தானே எழுதி வச்சிருக்காரு. டாக்குமெண்ட் யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கா? அக்காட்ட தானே, போலாம், போய் வாங்கலாம். 2 பேரும் போனார்கள். என் தகப்பனாருடைய அக்கா இவங்க 2 பேர்த்தையும் வீட்டுக்குள்ளேயே விடல. என் தகப்பனாருடைய அண்ணன் கேட்கிறார், எங்கப்பா சொத்து? யாரோட சொத்துடா? அப்பா என் பேருக்கு எழுதி வச்சுட்டாரா, என் பேர்ல தான் டாக்குமெண்ட் இருக்கு, போகடா. கழுத்தை பிடிச்சி 2 பேர்த்தையும் தள்ளி விட்டோன்னு என் தகப்பனாருடைய அண்ணன் சொல்றாரு, எங்க அப்பாட்ட சொல்லியிருக்கிறாரு, டே மணலை அள்ளுடா, நாசமா போன் 3 முறை வீசுடா, சபிடா அவங்கள. என் தகப்பனார் அந்த மண்ணை எடுத்து 3 தடவை தூக்கி வீசி, நாசமா போ, நாசமா போ, நாசமா போன் வீசிட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டாங்க. நான் எப்பாட்ட கேட்டேன், இப்போ உங்க அக்கா இருக்காங்களா? எங்களுக்கு தெரியாது. ஆமா, அக்கா இல்லை, மாமா இல்லை, 2 பிள்ளைகள் திருமணமாகாமலேயே மரித்து விட்டார்கள். அக்கா சாவுக்கு போனீங்களா? இல்ல. 4 மரணத்திற்கு நாங்க போகல. தட் காஸ், அந்த சாபம் என் தகப்பனாரை தாக்கினது, என் தகப்பனாருடைய அண்ணனை தாக்கினது, எங்கள் குடும்பத்தை தாக்கினது.
No blessing. வசனத்தை எடுத்தேன். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். 9வது நாள் எல்லாம் ரவுண்டா முழங்கால் படியிட்டோம், அழுதோம். எங்க அப்பா தேம்பி தேம்பி அழுதார். எங்க அப்பா தேம்பி தேம்பி அழுதார். ஆண்டவரே, சாபத்தை எடுத்து போடும், சாபத்தை எடுத்து போடும். தகப்பனாருடைய ஜெபம், எங்களுடைய உடைக்கப்பட்ட ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசு அன்றைக்கு எங்கள் குடும்பத்தின் சாபத்தை மாற்றினார். உபாகமம் 23:5 படியாக அந்த சாபம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இயேசு மாற்றினார். தலையில் வடிந்த ரத்தம் சாபத்தை முறிக்கிறது. இரண்டாவதாக மார்க் 15:24, அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டு ஒவ்வொருவர் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2 கைகளில் ஆணி, சிலுவையை சுமந்து கொண்டு சென்ற இயேசுவுக்கு உன் சுமை ஒன்றும் பெருசு கிடையாது, உன் பிரச்சனை ஒன்றும் பெருசு கிடையாது, உன் ப்ராப்ளம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. உனக்குடைய வியாதி அவருக்கு ஒரு பெரிய வியாதியின் சுமை கிடையாது. கொழு மரத்தை சுமந்து கொண்டு சென்றவர் 2 கைகளை விரித்து 6 அங்குல நீளமுள்ள ஆணியை அடிக்கிறார்கள். நீ செய்த பாவத்து நிமித்தம் இயேசுவின் கைகளிலே ஆணி. நான் பாவமே செய்யலையா? பைபிள் படிக்காமல் இருக்கிறது பாவம், ஜெபிக்காம இருக்கிறது பாவம். மல்கியாவில் ஒரு வசனம் இருக்கு, அவருடைய சத்தத்தை கேட்டு செவி கொடுக்காமல் இருந்தால் God's curse, கர்த்தரின் சாபம் உங்ககிட்ட இருக்கு. மல்கியா 3:8, 9, 10 சொல்லுகிறது. தசமபாகம் கொடுக்கல, வஞ்சித்து வைத்திருக்கிறாய். God's curse, கர்த்தரின் சாபம். நினைச்சிட்டு இருக்கிறாங்க கொலை செஞ்சாதான் பாவம், கற்பழிச்சாதான் பாவம், கள்ள தொடர்பு வச்சாதான் பாவம், ஒருவரை கெடுத்தால் தான் பாவம், ஏமாற்றினால் தான் பாவம், பிள்ளை சூனிய மாந்திரிகம் வைக்க மந்திரவாதியை தேடி போனாதான் பாவம், விசுவாசியே ஜெபிக்காம இருந்தா பாவம், பைபிள் வாசிக்காம இருந்தா பாவம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்பாமல் இருந்தால் பாவம், பிரதிஷ்டை பண்ணி பிரதிஷ்டையை மறந்தால் பாவம், பொருத்தனை பண்ணி நிறைவேற்றாவிட்டால் பாவம், சாபம். இன்றைக்கு யோசிங்க, என்ன தவறு? ஆண்டவருக்கு தெரியுங்க. ஆண்டவருக்கு தெரியாத மறைபொருள் இல்லை. ஆண்டவருக்கு தெரியாத எந்த விதமான காரியம் இல்லை. மதிகேடனையும் தீயோரையும் அவருடைய கண் பார்க்கிறது. பாதாளத்தில் நீ படுக்கை போட்டாலும் அங்கே என்னுடைய இயேசுவின் கண்கள் திறந்திருக்கிறது. இன்றைக்கு உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தின் உயர்வுக்கு தடை என்ன? யோசி. கடன் பிரச்சனைக்கு காரணம் வாக்குத்தத்தம் நிறைவேறல. வருஷம் வருஷம் வாக்குத்தத்தத்தை அழகா அடிச்சு பிரிண்ட் பண்ணி கையில கொடுக்கறாங்க. வேர்டு நிறைவேறலையே, வேர்டு நிறைவேறலையே. நானெல்லாம் அப்படியெல்லாம் வாக்குத்தத்தை அடிக்கிறதே இல்லை. நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ உயர்ந்திருப்பாய், வற்றாத நீரூற்று, அதெல்லாம் எழுதுறதே இல்லை. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பு. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் வேர்டே பொல்லாத வழிகளை விட்டு திரும்பு. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு சொல்லுங்க.
தீர்க்க தரிசனம் நிறைவேறாது, ஒண்ணுமே நிறைவேறாது. ஸ்டாப் ஆயிரும். அப்படியே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும் பொழுது நீ மனம் கசந்து அழுது ஒப்பு கொடுக்காமல் இருந்தால் அவ்வளவுதான். எதிர்த்து பேசுகிறாய், கர்ஸ். வீட்டில் வர எதிர்த்து பேசுறது இல்லை, கெட்ட வார்த்தை திடீர்னு வந்துடுது இல்லை, கர்ஸ். அவர் கைகளில் சிந்தின ரத்தத்தை பாரு, ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏஜி சர்ச்சுக்குள்ள நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது, சத்தமிட்டு கூப்பிடுகிறது, வா. பரிசுத்தத்துக்கு அழைக்கிறார். மூன்றாவதாய் இயேசுவின் கால்களை ஒன்று சேர்த்து வைக்கிறார்கள். ஒன்று சேர்த்து வைத்து இயேசுவின் கால்களிலே 6 அங்குல நீளமுள்ள ஆணியை அடிக்கிறார்கள். ரத்தம் பீரிட்டு பாய்கிறது. சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் அநேகரை இயேசுவின் பாதத்திலே கொண்டு வந்து போடுகிறார்கள். இயேசு சுகமாக்கினார். இப்போ இயேசு நடக்க முடியாதபடி அவருடைய கால ஆணிகளால் அவர்கள் அடித்து இன்னும் சில நிமிஷங்களிலே தொங்க விட போகிறார்கள். மரியாள் பாதத்தில் விழுகிறாள், மார்த்தாள் பாதத்தில் விழுகிறாள், 100க்கு அதிபதி பாதத்தில் விழுறா. ஐயா, என் வீட்டுக்கு நீர் வர நான் பாத்திரல்ல, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைத்திருப்பான். பாவியான ஸ்திரீ இயேசு அமர்ந்திருக்கிறதை கேள்விப்பட்டு வந்து அவருடைய பாதத்திலே கண்ணீர் வடிக்கிறாள். தன் தலை மயிரினால் பாதத்தை துடைக்கிறாள். நலதம் என்ற தைலத்தின் ஒரு ராத்திரை எடுத்துக்கொண்டு வந்து அவருடைய பாதத்திலே பூசுகிறாள். இயேசு சொன்னார், என் பாதத்தில் விழுந்தபடியினால் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவியான ஒரு ஸ்திரீ. எங்கெல்லாம் ஓடினாரு, குஷ்டரோகியத்தோட ஓடினாரு, பர்த்திமே குருடனை விடுவிக்க நின்றாரு, 38 வயாதியஸ்தனை நோக்கி ஓடினாரு, 5 அப்பம் 2 மீனை கையில் எடுத்தாரு. லாசருவே வெளியே வா கத்தினார். எவருவின் மகளை சுகமாக்கினார். நாயினூர் விதவை மகனை சுகமாக்கினார். தொட்டு செத்தவனை உயிரோடு எழுப்பினார். எவ்வளவு அற்புதம்! பைபிள்ல 37 miracles, 37 அற்புதங்களை தான் எழுதியிருக்கிறார்கள். இன்னும் அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். எழுதினால் நாட்கள் போதாது. இயேசுவின் பாதத்திலே அற்புதம் நடக்கும் என்று விழுந்தாள். இயேசு பாதத்தில் விழுந்த எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சிருக்கார். நீ அவ பாதத்தில் விழல, அதனால தான் அந்த ரத்தம் உன்னை விடுவிக்கவில்லை. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மூணார் பகுதியில் ஊழியம் செய்ய சென்றேன். 3 நாட்கள் கூட்டம் முடிந்தது. அடுத்த நாள் என்னுடைய ஊழியத்தில் அப்பொழுது கார் கிடையாது, ஒரு வெஹிக்கிள்ஸும் கிடையாது. பஸ் ஸ்டாண்டுக்கு மதியம் என்னை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். ஆகாரத்தை கொடுத்து பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் ஏற போகிறேன். ஒரு நபர் ஓடி வருகிறார். டொனால்ட் பிரதர், என் பிள்ளைக்கு மரண வியாதி, மரித்து கொண்டிருக்கிறாள், மேலே டாட்டா ஹாஸ்பிட்டல் இருக்கிறது, வந்து ஜெபம் பண்ணுங்க. என் கூட வந்தவங்க சொல்றாங்க, ஐயா உங்களுக்கு இந்த பஸ்ஸை விட்டீங்கன்னா சாயந்தரம் 7 மணிக்கு தான் பஸ்ஸு. அந்த பஸ்ஸு போகும்போது யானை வரும், சிறுத்தை வரும், கரடி வரும், முள்ளம்பன்றி வரும், ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு வண்டியை நிறுத்திடுவாங்க ஐயா, உங்களுக்கு அதுக்கு பிறகு போகிறதுக்கு பஸ் கிடைக்காதுயா. இல்லை, அவர் கூப்பிடுகிறார், அந்த ஜீப்பை திருப்புங்கள். நேராக மேலே டாட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். உள்ள நுழையிறேன். அந்த பிள்ளையை சுற்றிலும் டாக்டர்ஸ், நர்ஸ் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
திரும்பினார்கள். எல்லாரும் நான் 3 நாள் கூட்டத்திற்கு சென்ற சபையின் விசுவாசிகள் என்னை பார்த்து, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், இங்க எதுக்கு வந்தீர்கள்? இந்த சகோதரனுடைய மகளுக்கு ஜெபிக்க வேண்டுமாம். அவளுக்கு என்ன வியாதின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. மரணத்திற்கு போராடி கொண்டிருக்கிறாள் என்று சொன்னார். நான் வந்திருக்கிற புற்றுநோய், பிளட்ல புற்றுநோய், இரத்த புற்றுநோய், சுகமாக்கப்பட முடியாதியா. 99% பரவிருச்சு, செத்து போயிடுவாவ. சொல்லிட்டோம், கைவிட்டுட்டோம். மாத்திரைகள், மருந்துகள், இன்ஜெக்ஷன், ட்ரிப் அவளுக்கு செலுத்த முடியல. அவ பாடி தாங்கல, மெலிஞ்சிருச்சு. அவ செத்துருவாயா. நீங்க ஜெபம் பண்ணி நோ யூஸ். நான் பக்கத்தில் போனேன், வந்ததுக்காக ஜெபம் பண்ணிட்டு போறேன் டாக்டர். உள்ள போனேன், நின்ன நாத்தம், துர்நாற்றம், இரத்த புற்றுநோய், துர்நாற்றம், தாங்க முடியாத நாத்தம், கொமட்டுது அப்படியே. என்னென்னமோ சென்ட் வேற அடிச்சிருக்காங்க, அந்த நாத்தம் வேற. இந்த நாத்தம் ரத்த நாத்தம், ரத்த வாடை அடிக்குது பயங்கரமாய். கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் நின்றுட்டு இருக்கிறேன். அப்படியே அந்த பிள்ளைய பார்த்தேன், கண்ணெல்லாம் சிவப்பு, சரீரமெல்லாம் மெலிஞ்சிருக்கு. அவ என்னை அப்படி கூப்பிட்டா. சரி, நாற்றம் எடுத்தாலும் பரவாயில்ல, போயிடலாம் அப்படின்னு நேராக பக்கத்தில் போனேன்னு அவள் கேட்டா ஃபர்ஸ்ட் கேள்வி, இயேசு உயிரோடு இருக்கிறாரா? ஆல்ரெடி அந்த பக்கம் போயிட்டேன். இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னா இப்போ அந்த பிள்ளைக்கு சுகம் வரணும். இயேசு உயிரோடு இல்லைன்னா இயேசுவை மறுதளிச்ச மாதிரி ஆயிரும். என்ன சொல்றது? சில வேளைகளில் ஊழியக்காரங்க நாங்கள் அப்படி தான் தடுமாறுவோம். திரும்ப கூப்பிட்டா, அங்கிள் இயேசு உயிரோடு இருக்கிறாரா? திரும்ப நான் ஆல்ரெடி அந்த பக்கம் போயிட்டேன். இந்த பிள்ளைய பார்க்குறேன், அவங்க அப்பாவை பார்க்குறேன், அவங்க அம்மாவை பார்க்குறேன், அவங்க தம்பி தங்கச்சியை பார்க்குறேன், எல்லாம் அழுதுட்டுருக்குறாங்க. திரும்ப அவன் என்னை கூப்பிட்டு அவன் நினச்சிட்டா எனக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தான் தெரியும்னு நினச்சிட்டா. அவன் என்னை கூப்பிட்டு கேட்குறா, ஜீசஸ் இஸ் அலைவ், இயேசு உயிரோடு இருக்கிறாரா? அங்கிள் இயேசு உயிரோடு இருக்கிறாரா? ஜீசஸ் இஸ் அலைவ். திரும்பவும் போயிட்டேன். ஆவியானவரோடு போராடுகிறேன். சரி, இந்த பிள்ளைக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம். ஊழியக்காரனை கூப்பிட்டாங்க. இந்த பிள்ளைக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. இங்கே வந்தோன்னா தான் டாக்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சாக போகிற ஸ்டேஜில் நம்மளை கூப்பிட்டுருக்குறாங்க. ஒப்பு கொடுக்கவும் முடியாது, விடுதலைக்காக ஜெபிக்கவும் முடியாது. நேராக பக்கத்தில் போய் அந்த மகளுடைய தலையில் கை வச்சேன். நான் முதல்ல மனசுக்குள்ளே கேட்டேன், இயேசுவே நான் என்ன சொல்கிறது? நான் என்ன சொல்கிறது? இந்த பிள்ளைக்கு கூடியிருக்கிற அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்கிறது? சொல்லுங்க. அந்த பிள்ளை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதா, அல்லது ஃபார்மாலிட்டி ப்ரேயர் பண்ணிட்டு செத்தா சாகட்டும் அப்படின்னு சொல்லி போயிடுறதா? போராடி கொண்டிருக்கும் போது இயேசு சொன்னாரு, நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்ற, நான் உயிரோடு. நேராக போனேன், அவ காதில் சொன்னேன், ஜீசஸ் இஸ் அலைவ், இயேசு உயிரோடு இருக்கிறார். அந்த காது கிட்ட போனேன், ஜீசஸ் இஸ் அலைவ், இயேசு உயிரோடு இருக்கிறார். அவங்க அப்பா அம்மாவை பார்த்து சொன்னேன், மறிச்சிருவாங்கன்னு டாக்டர் சொன்னாங்கல்ல, அவள் எழுந்திருப்பாள், அவள் நடப்பாள், அவள் பிளட் கேன்சர் சுகமாயிரும். வந்து பஸ் ஏறி வீட்டுக்கு போயாச்சு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜெபம். தீர்க்க தரிசனுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? தீர்க்க தரிசனம் சொல்லிடலாம். தீர்க்க தரிசனம் சொன்ன பிறகு நடக்கலைன்னா பட்டம் போட்டுருவானுங்க, கள்ள தீர்க்க தரிசின்னு. நடந்துச்சுன்னா நடந்துச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. தீர்க்க தரிசனுடைய நிலைமை அதுதான். நான் இந்த பிள்ளைய சாகடியும் ஜெபம் பண்ணல, உயிரோடு எழுப்புன்னு ஜெபம் பண்ணல. ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்களே அப்பா, உம்முடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது. 7 மணிக்கு அப்போ எங்களுக்கு ஃபோன் கிடையாது, பிபி ஓனர் வீட்டில் ஃபோன். ஓனர் கூப்பிட்றாரு, டொனால்ட் பிரதர்
உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு, நேராக போய் அந்த ஃபோன் கார்னரில் தான் வச்சுருப்பாங்க, பக்கத்தில் ஒரு ஸ்டூலு உட்காந்துட்டு கார் ரிசீவரை எடுத்து காதில் வைக்கிற அவங்க அப்பா பேசுகிறாரு, ஐயா என் பிள்ளை உயிரோடு எழும்பிட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சியா? 5 மணி இருக்குயா, என் பிள்ளை கண்ணை மூடிட்டா, என் பிள்ளை கை அசைவில்லை, என் பிள்ளை கால் அசைவில்லை, உயிர் மட்டும் இருக்கு, வயிறு மேலே போய் கீழே வந்துட்டு இருக்குது. டாக்டர் சொல்லிட்டாங்க இன்னும் ஒரு சில நிமிஷங்களை மறித்துருவான்னு சொல்லிட்டாங்க. 5:30 மணி, கால் அப்படியே ஆடுது, அப்படியே கை ஆடுது, தலை ஆடுது, கண்ணு திறக்குது. திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துட்டா. உட்காந்தவ கீழே இறங்கினா, நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஐயா என்ன நடந்துச்சுன்னு எங்கள் பிள்ளைகிட்ட கேட்டோம். நான் கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் பொழுது சிலுவையில் தொங்கின இயேசுவை பார்த்தேன். தலையிலிருந்து கால் வரைக்கும் சிந்தின இயேசுவின் ரத்தம் சொட்டு சொட்டாய் சொட்டு சொட்டாய் என் தலையின் மேல் சிந்தப்பட்டது. என் காதில் எழுந்திருந்தேன். என் காதில் கீழே கால் வச்சேன். என் காதில் நடந்தேன். இன்றைக்கும் மூணாரில் கொளமங்காய் என்ற ஸ்டேட்டில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவருடைய பெயர் சேகர். அந்த எஸ்டேட்டே ஆண்டவரை நம்பினது. எஸ்டேட் மேனேஜரே பெரிய மீட்டிங் ஒழுங்கு செய்து அதில் பிரசங்கம் பண்ணினேன். 3 நாளும் டாக்டர்ஸ், நர்ஸ், இந்த பிள்ளை, தகப்பன், தாய் 3 நாளும் சாட்சி கொடுத்தார்கள். அந்த எஸ்டேட் ஓனர் ஒரு பெரிய இடத்தை கொடுத்து சர்ச்சையும் கட்டி வீட்டையும் கட்டி அந்த சகோதரனுக்கு கொடுத்து இன்றைக்கு 100 குடும்பங்கள் அந்த சபையிலே வருகிறார்கள். அந்த பிள்ளையினுடைய திருமணத்தை நடத்தி வைத்தேன். அந்த பிள்ளையினுடைய வளைகாப்பை நடத்தி முடித்தேன். அந்த பிள்ளைக்கு 2 குழந்தைகள், 2 குழந்தைகளுக்கு பெயர் வைத்தேன். ஸ்டில் அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிறாள். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் எப்பேற்பட்ட வியாதியையும் சுகமாக்கும். கண்களை மூடுவோமா? தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடத்துல எளிமை நிலங்கள் பார்க்கலாம். ஓராபா சந்தியார் யுலராபோ. ஒரு கல்யாண வீட்டில் சீஷரோட வந்தீரே, கச்சாடி தண்ணீரை கனிரசமாய் மாற்றினீரே, நிந்தை அவமானம் நீக்கி விட்டீரே, நிந்தை அவமானம் நீக்கி விட்டீரே. சர்வலோக தேவனே எங்கள் இயேசப்பா, சர்வலோக தேவனே எங்கள் இயேசப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா இயேசப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா இயேசப்பா, நன்றியப்பா. கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே, குறையெல்லாம் நீக்கி ஒரு வேளை தந்தீரே. நன்றியப்பா.